நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த குரோதி வருஷம் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு நிறைய ஃபோன் கால்ஸ் கண்டினியூஸாக வர்றது மீன ராசிக்கிட்ட இருந்து, கடகராசிகிட்ட இருந்து, சிம்ம ராசிகிட்ட இருந்து, கும்ப ராசிக்கிட்ட இருந்து. ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, 2ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் போய் விரய ஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்றார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பயம் எடுக்குது. ஸோ மீனராசி அன்பர்கள் பயப்படாமல் இருந்தாலே ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா இங்கே 2ஆம் வீட்டில் யார் இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும் போது? குரு சூரியன். அப்போ சூரியனும் குருவும் அதீத பலம் பெற்று இருக்காங்க. அப்போ அரசு வழி அனுகூலம். எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி பூதாகரமாக எழுந்திருச்சாலும் ஃபைனல் முடிவு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஏன் பயப்படணும்? எக்ஸாம் வந்தால் பயப்படக்கூடாது, ரிசல்ட் தான் நல்ல ரிசல்ட் வருமே, தைரியத்தோட ப்ரொசீட் பண்ணணும். இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் நிம்மதியாக சாப்பிட மாட்டீங்க, நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. ரிசல்ட் என்ன வருமோ, ஐயோ இது சரியாக எழுதலையே, இது சரியாக எழுதலையே, போச்சுடா பயம், ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்றதெல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு தோணும். ஆனால் பார்த்தா 90 மார்க்ஸ் வந்துடும். ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் பூரா நீங்கள் சரியாக எழுதாதான் அந்த 10 மார்க்கில் தான் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்குள்ளே உங்கள் ஆரோக்கியம் போயிடும், சந்தோஷம் போயிடும், திருப்தியாக இருக்க மாட்டீங்க. அப்போ எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ இருக்க போகுது. ஸோ பயப்பட வேண்டாம். உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் சனியோடு இருக்குதுன்றது ட்ரூ தான். கொஞ்சம் விரயங்கள் இருக்குதான், இருந்தாலும் பயம் தேவையில்லை. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த குருவினால் அதீத நன்மை பார்க்க போறீங்க, பிரமாதமான நன்மை. இது எப்படின்னா இது வரப்பிரசாதங்க மீனராசிக்கு. இந்த குரு பெயர்ச்சி அத்தனை விஷயத்தையும் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. என்னன்னா 3ஆம் வீட்டுக்கு குரு போறாரே, எப்படி மேடம் சொல்றீங்கன்னு கேட்கலாம். 3ஆம் வீட்டுக்கு குரு போறார் நிஜம்தான். ஆனால் அந்த 3ஆம் வீடு யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் வருஷம் பிறக்கும் போது எங்க இருக்காரு? உங்க ராசியில உச்சம் பெற்று இருக்காரு. அப்ப எப்படி சுத்தி பார்த்தாலும் ஃபைனல் ரிசல்ட் நன்மையே. அடுத்தது உங்க குருக்கு 11ஆம் வீடு தானே மீனராசி. அப்போ ஏன் பயப்படுறீங்க? அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயப்படக்கூடிய கலத்தர ஸ்தானம் 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்த குரு தன்னுடைய பார்வையை பார்த்துடுறாரு. அப்போ பிரச்சனைகள் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும், பிரச்சனைகள் பிட்வீன் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் பிரேக்கப் அளவுக்கு, டைவர்ஸ் அளவுக்கு போகாது. இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எதையும் நீங்களே உட்காந்து பேசுங்க, யாருடைய தலையீடும் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு புலப்பற்றும், இந்த பிரச்சனையை முடிக்கிறது எப்படின்ற ஐடியாஸ் புலப்பற்றும். புலப்படும் போது வேற என்ன சார் பயம்? இதனால்தான் காரணம்ன்றது தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வரும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அது இது சாப்பிட்டதுனால தான், இதை கரெக்டாக இன்டேக் பண்ணதுனால தான், இந்த மெடிசனை இப்படி மறந்து எடுக்காமல் விட்டதுனால தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துருவீங்க தானே, அதை விட மாட்டீங்களே. அப்படி இருக்கும்போது அண்ட் மேலும் நீங்கள் யாரு? மீனராசின்னா யாரு? மீன். அப்போ மீன் வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாத்துலேயும் ரூட் எடுத்து போயிடுமே. அப்படி இருந்து நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க தான் இந்த மீனராசி. அவங்களுக்கு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார், ப்ளஸ் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அண்ட் உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான், அதாவது குரு தன்னுடைய 11ஆம் வீடு தான் உங்களுடைய மீனம். அப்படி இருக்கும்போது ஃபைனலி இட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். பட் எதுலேயுமே நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயுமே
கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஹீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அலர்ஜி ராகு இல்லையா, அதனால் அலர்ஜி வரும், இன்ஃபெக்ஷன் வரும். அங்கே சுக்கிரன் வேற இருக்கிறதுனால உங்களுடைய சுக்கிரன் புதன் 2 பேருமே இருக்காங்க. அப்போ நரம்பு மண்டலம், உங்களுடைய ஸ்கின் அலர்ஜி, இஎன்டி இதிலெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சத்ருஸ்தானம் எப்படி இருக்கு, ருணரோக சத்ரு 6ஆம் வீடு எப்படி இருக்குன்றத பாருங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணுன்றத பாருங்க. அவசரப்பற்ற வேண்டாம். அலோபதி மெடிசன் அப்படின்றத விட, அதாவது வாட் ஐ மீன் இஸ், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஆஃப் அலோபதி, பட் ஐ எம் சேயிங் நீங்க சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசனா நீங்க வந்து எடுத்துக்கணும். இம்யூனிட்டியை நல்லா கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய ஹீமோகுளோபின் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா சூப்பர். எது பண்ணக்கூடாது அப்படின்னா, யாரையும் நம்பாதீங்க, யாருக்காகவும் நீங்கள் போய் பேசாதீங்க. எந்த ஒரு பாயிண்ட்டையும் தீர ஆலோசித்து அவங்க உண்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சனியினுடைய நிலை சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 60% வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான், இது 40% தான் கோச்சாரம். ஸோ அதில் ராகு கேது சனியினுடைய நிலை. ஏன்னா இந்த குரோதி வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்க போகிற பெயர்ச்சி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பெயர்ச்சி தான். ராகு கேது அங்கேயே தான் இருக்க போகிறாரு, சனி பகவானும் அங்கேயே தான் இருக்க போகிறாரு. உங்களுக்கு மாதக்கோள்கள் மாறிட்டே இருக்க போகுது, பட் வருடக்கோள்கள் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால சனி 7.5 சனி தான். ராகு கேது பெயர்ச்சியினால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்குதான், பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குரு பெயர்ச்சி மிகவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ குரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன, செல்ஃபாய் எந்த உடம்பு சரியில்லைனாலும் நீங்களாக மெடிசன் எடுத்துக்காதீங்க, நீங்களாக ஒரு டிசைட் பண்ணாதீங்க. மற்றவங்களோட நீங்கள் பேசும்போது எச்சரிக்கையாக இருங்க. 2ல் சூரியன் இருக்குது, அதனால எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோட, உறவுகளில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, யார்கிட்ட எந்த அளவு மூவ் பண்ணணும், யார்கிட்ட எந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், அன்பு உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த ஒரு இப்போ புதுசாக கல்யாணமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை வச்சு இப்படி தான் என் ஹஸ்பண்ட், இப்படி தான் என் ஒய்ஃப் அப்படின்ற முடிவுகளை எடுத்து ஒரு பிரிவினையை என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏற்படுத்திக்காதீங்க. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரேக்கப் பண்ணாதீங்க. டிவோர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள போகாதீங்க. இன்னும் கிளீனாக ஆராய்ச்சி பண்ணுங்க. குரு இருக்கும்போது இது சம்பந்தமாக பெரியவங்க கிட்ட பேசுங்க. பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா, நான் இதெல்லாம் பார்த்தேன், நான் அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இன்டேக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடுவீங்க. ஒன்று குழப்பங்கள் வரும். 7.5 சனி ராகு கேது, குழப்பங்கள் வரும், பூதாகரமாக வரும். ஆனால் அந்த பூதாகரமான ஒரு பிரச்சனையும் டக்குன்னு யாரோ மூலியமா சால்வ் ஆகிடும். ஸோ நெகட்டிவான ஆஸ்பெக்டுள்ளே எதுவும் போகாமல் இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாரையும் விமர்சிப்பது கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குருனுடைய கோயில்கள் ரொம்ப முக்கியமாக போயிட்டு வாங்க. ராகு கேதுனுடைய கோயில்கள் போயிட்டு வாங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டில் தான் வந்து சந்திரன் இருக்காரு. அந்த சந்திரன் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு குரோதி வருடம் பிறக்குது. அப்போ உங்களுடைய மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சாந்தமான உணவுகள் நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னாலே ரொம்ப சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் காத்துட்ருக்கு. குரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நத்திங் டு வரி, ஈஸியாக இது மூவ் ஆகிடும். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.